விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. காலபுருஷனுக்கு 8வது வீடு. புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஒரு விஷயத்த ஒரு உதவி பண்ணிட்டான் அப்படின்னா, விருச்சிகம் எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காதுங்க. ரொம்பவே நன்றியுள்ள ஜீவனாக இருப்பாங்க. அது என்ன விஷயம், பொருளாதார விஷயமா இருக்கட்டும், குடும்ப விஷயமா இருக்கட்டும், இந்த நேரத்தில நீ எனக்கு ஹெல்ப் பண்ணேன, நீ எப்ப வேணாலும் என்னை கூப்பிடு, நான் உனக்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல. அதேபோல 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிகத்த பொறுத்தவரை குணம் அப்படிங்கிறது 100 பேர் இருக்காங்க, 200 பேர் இருக்காங்க, 50 பேர் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாம் உதவி செய்வாங்க. ஒரு தவறு, ஒரு தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, அது எல்லார் முன்னாடியும் சுட்டி காமிக்கக்கூடியது. பேசுனாவே இந்த விருச்சகம் அப்படிங்கிறது, அந்த எமோஷனலான பேச்சு ரொம்ப அதிகங்க. இந்த சூதுவாது வச்சுட்டு, மனசுல ஒண்ணு, வெளிய ஒண்ணு பேசுறதெல்லாம் இந்த விருச்சகத்துக்கு தெரியாது. எல்லாமே எதார்த்தமா பேசிருவாங்க, சத்தமா பேசுவாங்க. ரொம்ப கோவப்பட்டு பேசிருவாங்க. கோவப்பட்டு பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மன்னிப்பு கேட்பாங்க, யோசிப்பாங்க. "ஐயய்யோ! நம்ம இப்படி தப்பா பேசிட்டோமே! இப்படி நடந்துட்டோமே!" அப்படிங்கிற மாரி மன்னிப்பு கேட்பேன். ஆனா, அந்த நேரத்தில அவங்க உணர்ச்சிய கட்டுப்படுத்தாம, டக்குன்னு பேசிருவாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். விருச்சிகத்த பொறுத்தவரை ஏமாத்துனவங்க நெறைய பேரு. ஏமாந்தவங்க விருச்சிக ராசி தான். வேற யாருமே விருச்சிக ராசிய பொறுத்தவரையுமே, இவங்க என்கிட்ட ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. எல்லார் இடத்துட்டயும் கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லார்கிட்டயும் கஷ்டப்பட்டுருக்காங்க. கூட இருந்த அம்மா, அப்பாவே இன்னைக்கு எதிரியா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். எனக்கு எல்லார் மேலயும் தான் நீயும் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவங்களுக்காக ஓடி, ஓடி உழைச்சு, ஓடா தேஞ்சு, இன்னைக்கு எது இருந்தாலுமே எல்லார் கூடயும் நீயும் ஒரே மாதிரி சமம் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிறாங்க. இதுக்கு அவங்க என்னோட மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும் இவங்கள துளியுமே கண்டுக்க மாட்டாங்க, பேசியிருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே தலைகீழா எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு விருச்சிக ராசி படாத பாடு படுதுங்க. குரு 8ல போற வரவன்லாம் இன்னைக்கு வந்து கருத்து சொல்ற நிலைமை ஆயிருச்சு. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம பக்கம் போனதே இல்ல. இருந்தாலுமே எனக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. 4 பேர் இப்ப என்னைய பத்தி பேசுறபடியான ஒரு சூழ்நிலைகள் ஆயிடுச்சு. இத்தன நாளா தன்னுடைய விஷயங்கள் யாருமே பிறர் பேசுனவ இந்த விருச்சிகத்த பொறுத்தவரை பிடிக்கவே பிடிக்காதுங்க. வேற எதுக்கு வேணாலும் காம்ப்ரமைஸ். என்னோட குடும்ப விஷயத்த நீ ஏன் பேசுற? என்ன பத்தி நீ ஏன் பேசுற? அதுல தெளிவா இருப்பாங்க. சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இந்த கௌரவத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ராசி விருச்சகம் தான். சாப்பாடு என்கிட்ட இருக்குது இல்ல. வெளிய போகும்போது துணி ரொம்ப நீட்டா போட்டுட்டு போகணும்னு நெனைப்பாங்க. நம்மளுடைய வறுமை, நம்மளுடைய உடம்புலயோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, துணிமணில தெரிஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்காக ரொம்ப மெனக்கெடு கூடக்கூடிய ராசியா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே அப்பா வேணும், அம்மா வேணும், தங்கச்சி வேணும், சகோதரி வேணும், அக்கா வேணும்னு ஓடி, ஓடி இன்னைக்கு எல்லாராலயும் ஒதுக்கப்பட்டு அடி வாங்கி ஓரமா நிக்கிறாங்க. குரு என்னைக்கு 8க்கு போச்சோ அன்னைக்கே தெரிஞ்சுச்சுங்க. இந்த பணம் தான் எல்லாம் முக்கியம் அப்படின்னு. பணத்தினால இந்த விருச்சிகம் இத்தன வருஷங்கள் படாத பாடு தான் பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம், 2 வருஷம் எழுதிக்கலாம். நல்லது எதுவுமே இல்ல. நான் எல்லாத்தையும் அரவணைச்சு செல்றேன். இருந்தாலுமே எனக்கு ஒண்ணுன்னா எல்லா கேட்டும் க்ளோஸ். நான் ஒரு உதவின்னு கேட்கிறேன். அங்க கேட்டு க்ளோஸு. நான் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். யாருமே ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆனா அவங்க கேட்கும்போது நான் வாரி வாரி வழங்குனேன். இன்னைக்கு 100, 200க்கு அவங்களுடைய கைய ஏந்தி நிக்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு சூழ்நிலை நம்ம சூழ்நிலை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு ஒரு ஒரு நாட்களும் அந்த சின்ன பணத்த நினைச்சு ஏங்குற அளவுக்கு இன்னைக்கு கடவுளுடைய பிராப்தம் உங்களுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற கேள்விகள் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்? ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஹோப் ஒண்ணும் இல்லாம தத்து அழிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்தது யாருன்னு எனக்கு கண்ணுக்கு தெரியிற வரை பிரச்சனை தான் தெரியுது. இதெல்லாம் தீந்துருமோன்னு எனக்கு தெரியல. நம்ம என்னதான் ஆறுதல் சொன்னாலுமே, இந்த விருச்சகத்த பொறுத்தவரை இன்னைக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில படுத்தவே முடியாது. ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரா, இவங்களுக்கு ஹோப் இல்ல. நம்ம என்ன அட்வைஸ் பண்ணணும்? இல்லைங்க உங்க ஜாதகம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹால்ஃப் நல்லா இருக்கு. இன்னைக்கு நல்லா இல்லைனாலுமே, இந்த தசாபுத்தி இன்னைக்கு டிரான்சிட் நல்லா இல்லைனாலுமே, பிற்காலத்துல ஒரு யோகம் வரக்கூடிய ஜாதகம் தான் உங்களுதுன்னு சொன்னாலும் அவங்க ஹோப்போட இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சுத்தியும் எல்லா பக்கமும் அடிங்க. சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல, குரு 8ல, ராகு, கேது தொழில் ஸ்தானத்துல. அதாவது சர்வ நாடியும் அடங்கிருச்சுங்க எங்களுக்கு. தொழில் ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம் இல்ல. கடன் ஒரு பக்கம் எனக்கு கழுத்து நெரிக்குது. வாழ்றதா வேண்டாமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, இன்னைக்கு 100, 200க்கு நான் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. 1,00,000, 2,00,000 அசால்ட்டா சம்பாரிக்கிறாங்கங்க. ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த 10,000, 20,000 சம்பாரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு கஷ்டத்தோடையும், ஒரு மன வலியோடையும், மன வேதனையோடும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி அப்பாடா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா நிம்மதினே சொல்லலாம். ஏன்னா இந்த குருவெல்லாம் இந்த மாதிரி 8க்கு போகக்கூடாதுங்க. அதுவும் விருச்சிக லக்னத்துக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு 8க்கு போனா தரித்திரம் நம்மளை தேடி வந்து உட்கார்ந்து விடியும் போது எந்திரிக்கும் போது ஒரு மனக்கலக்கத்தோடையும் ஒரு மனத்துல ஒரு சந்தோஷம் இல்லாம ஏதோ எந்திரிக்கும் போதே நமக்கு அப்படியே கிறுகிறுன்னு தலை சுத்துற மாதிரி அல்லது வந்து என்னடா இன்னைக்கு வாழ்ந்துட்டு எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த 35 வயதிலேயே இந்த தொந்தரவு குடுக்கறதுக்கு அளவுக்கு காத்துட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு குருவோடைய பாதிப்பு இருக்கு. அதுவுமே பிறந்த கால ஜாதகத்துல அந்த குரு தசை, குரு புத்தி, குரு அந்தரம் நடக்கிறவங்கலாம் சொல்லவே தேவையில்ல. எதுக்கு வாழ்ந்துட்டு அப்படிங்கிற
முதல் வார்த்தையே அதை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்த்தாலும் 2ஆம் வீட்டை பார்த்தாலுமே பெரிய அளவுக்கு என்னுடைய பணத்தை நான் சாப்பிட முடியலைங்க, வேற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, அதுதான் என்னோட போயிட்டு இருக்குது அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரை இன்னைக்கு அந்த அளவுக்கு தான் ப்ரெடிக்ஷன் போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு தான் டிரான்சிட் இருக்கு. நம்ம என்னதான் ஹோப்பு கொடுத்தாலுமே இல்லைங்க இந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில குருவோடைய அதிசார பெயர்ச்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்திற்கு ஒரு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடியது அதிசாரமா 19ஆம் தேதிக்கு மேல பெயர்ச்சி அடைஞ்சு எப்படி என்னமெல்லாம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் 1 2 இல்லைங்க சொல்றதுக்கு. விருச்சிகத்தை பொறுத்தவரை தான் சர்வ நாடியுமே அடங்கிருச்சு. அப்படியே ஒரு பாம்புக்குள்ள இடிப்பட்ட மாதிரி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கீங்க. ஏன் அப்படின்னு கேளுங்க. ராகு அங்க இருக்காரு, கேது அங்க இருக்காரு. ராகு கேதுக்குள்ளார அனைத்து கிரகங்களும் முக்கியமான சனீஸ்வர பகவான் அடங்கிட்டாரு, குரு அடங்கிட்டாரு, ராகு கேது இருக்கு. அதே போல வருட கிரகங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்க ராசியை பொறுத்தவரை ராகு கேதுவோடைய பிடியில இருக்கு. அப்ப எதுவுமே தனிச்சு செயல்படவே முடியல. ஏதோ வந்து என்னைய வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது. என்னால கைய கால கட்டி போட்டு வேலை செய்யுங்கன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாம் இருக்கு. ஆனா எதுவுமே சந்தோஷமா இல்ல. இந்த மாதிரி தான் பலன்கள் இன்னைக்கு விருச்சிகத்தை பொறுத்தவரை போயிட்டு இருக்கு. இனி எப்படி இருக்க போகுது? முதல் தர யோகம் நிச்சயமாக ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி. ஏன்னா இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு சூரிய பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் தொழில் வந்து ரொம்ப கெத்தாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த தொழிலுக்கு இன்னைக்கு ஒரு ஆலமரம் போல காக்கக்கூடிய தெய்வமாக குரு இருக்கார். அப்ப குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த குருவோடைய பயிற்சி 9ஆம் இடத்துக்கு உச்சம் பெறக்கூடிய உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் தெரியும். எதை வேணாலும் நீ போய் செய்ய, வெற்றி உனக்கு அப்படின்னு சொல்ற ஒரு யோகமான ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. யாருக்கு நல்லது பண்றாரோ இல்லையோ இத்தனை நாள் பட்ட அவமானத்துக்கும் இத்தனை நாள் பட்ட வலிக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. எல்லாத்துலேருந்து சக்குன்னு நான் மீண்டு வெளியே வந்துட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன், அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய டஃப்பான டைம் முடிஞ்சு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்களே உங்கள் வாயை திறந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் பலன்கள் நடக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த குருவோடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு கௌரவத்தையும் உங்களுக்கு ஒரு மதிப்பையும் உங்களுக்கு ஒரு சமுதாய அங்கீகாரத்தையும் கொடுக்காம போகவே போகாது. இத்தனை நாளாக இந்த நல்லதுக்கு தான் இத்தனை நாளாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பணும் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் தலை சிறந்த ஒரு யோகமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் குழந்தை பிரச்சனைகள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலக போகுது. என்னால் பணத்தை சேமிக்க முடியல, எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி இல்லை, ஹெல்த் ரிலேட்டடில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், சட்டத்திற்கு புறமான நபர்கள்கிட்ட நான் போய் மாட்டிகிட்டு இருக்கிறேன், சிறிய வாக்குவாதம் எல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது, நிறைய ஏமாற்றங்களும் வழிகளும் சந்திச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் லைனாக. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் சந்திச்சிருக்கீங்க. இனிமேல் சொந்த அண்ணன் கூட பார்க்காம நான் இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினேன், இன்னைக்கு அவங்க ஒரு சொத்துக்காக ஒரு பணத்துக்காக என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்களும் மன வலிகளையும் மன வேதனைகளும் எல்லாரும் என் மேலே வாழ்க்கையில் ஏறி ஏறி முன்னுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. நான் எப்போங்க முன்னுக்கு போகிறது, நான் ஏற்றி விட்ட ஏணியாக அங்கேயே இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் திறமையான யோகமான இது எனக்கான காலம், திஸ் இஸ் மை ரைட் டைம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான பலன்கள் தான் இனி நடக்க போகுது. பொதுவாக விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு குருவோடைய பெயர்ச்சி நல்லா இருக்கிறனால சனீஸ்வர பகவான் திரிகோணத்தில் குரு வரதுனால உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நிறைய பலம் பெற்ற சந்திரன் வச்சுருக்கவங்க எல்லாமே இந்த காலத்தில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடில் தொடாமல் போகவே முடியாதுங்க. இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் நிலச்சிருக்கு, இதுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பலன்கள் நடக்க போகுது. வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு யோகமான டைம்னு நீங்கள் குறித்து வச்சுக்கணும். இல்லை எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை எடுத்து கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. அதே போல் போகிற வரவன்லாம் இன்றைக்கி கருத்து சொல்கிற மாதிரி இனிமேல் உங்களுடைய பிரச்சனையில் யாருமே தலையிடாத மாதிரி கணவன் பிரச்சனை மனைவி பிரச்சனைகள் எல்லாமே இனி சுமூகமாக இருக்குது. கிட்டத்தட்ட டைவர்ஸ் வரை எண்டு வரை போயிடுச்சு, இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் ஒன்று சேர முடியுமா, ஒன்று சேர்றதுக்கு காலமும் நேரமும் காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்குமே இந்த குருவோடைய பயிற்சி குழந்தைகளுக்காக நம்ம பார்க்கலாம், எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம், கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற வெயிட் பண்ணி திரும்பி ஒன்று கூடுவதை சிறப்பாக காமிக்குது. அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆக போகுது. தொழில் சார்ந்த வகையில் முன்னேற்றங்களும் எடுக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு குருவோடைய பயிற்சினால் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இருந்தாலுமே பிறந்த கால ஜாதகம் தான் 100% பேசுறதுனால அங்கே ராகுவோ கேதுவோ இருந்தால் பலன்கள் அப்படியே நிச்சயமாக மாறப்படும். சனீஸ்வர பகவான் இருந்தால் 50% தான் ஒர்க் ஆகும், அது கேது இருந்ததுன்னா 70% நெகட்டிவாக பலன்களை கொடுக்கும். ஸோ பிறந்த கால ஜாதகத்தை நீங்கள் இது கூட வச்சு கம்பேரிசன் பண்ணவே கூடாது. கோச்சாரம் அப்படிங்கிறது 40% 60% மட்டுமே தான் பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர
நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.